அப்போ மொட்டை மாடியிலேயும் வந்து ஃப்ளோர் ஸ்பேஸ் யூஸபிளாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம டிராபிக்கல் கிளைமேட்டில் வந்து நம்மளுக்கு 10 மாதம் வெயில், 2 மாதம் தான் மழை. நம்ம கல்ச்சரில் மொட்டை மாடிக்கு லாட் ஆஃப் யூசேஜ் இருக்குது. கிரெயின்ஸ் காய வைக்கிறது, துணி காய போடுறது, ஈவினிங் வாக்கிங் பண்ணுறது, எல்டர்ஸ் வந்து உட்கார்றது, பறவைக்கு சாப்பாடு போடுறது, படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, சோ மெனி யூசேஜ் இருக்குது. இப்போ கேரளாவில் 8 மாதம் 6 மாதம் மழை பெய்யுது. அப்போ எல்லாமே ஸ்லோப்பிங் ரூஃபாக பண்ணி மொட்டை மாடி யூசேஜை குறைக்கிறாங்க. ஷேடட் பேசேஜ் ஏரியா இதை கூட்டுறாங்க. இப்போ நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் அதே மாதிரி இங்கே பண்ணு காப்பி பண்ணி நம்ம கிளைமேட்டிக் ஜோன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளோர் வேணும், அவங்களுக்கு இந்த ஃப்ளோர் இருக்க யூசேஜ் கிடையாது, கம்மி. அதனால இந்த டெரஸோட யூசேஜ் எப்படி பண்ணணும்னா முடிஞ்ச அளவு எஃபிஷியண்டாக பண்ணும். இப்போ கீழே ஒரு ஆக்குபென்சியோட தொந்தரவு மேலே இருக்கக்கூடாது. மேலே இருக்கிறது அதே மாதிரி இந்த சீட்டர்லாம் ஒரு கார்னருக்கு தள்ள ரீசனா இப்போ நடுவில் போட்டேன்னா ஒரு குழந்தைங்க ஓடி விளையாடுறப்போ அது ஒரு நந்தி மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ எனி ஏரியாவில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபர்னிச்சராக இருந்துச்சுன்னா அது ஒரு கார்னரில் தான் இருக்கணும். மூவபிள் ஃபர்னிச்சராக இருந்தால் அது நடுவில் இருக்கலாம். திஸ் இஸ் அ டிசைன், இட்ஸ் அ ரெசிபி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கிளிக்கு வந்து தானியம் அவுட்டோர் ஏரியாவில் வந்து எவ்வளோ இங்கே ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அப்பீலிங்காக பண்ணணுமோ அதை இங்கே பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து சீட்டர். இப்போ மொட்டை மாடிக்கு வந்தால் ஒரு சீட்டர் இருக்கணும். ஏன்னா வந்தாங்கன்னா காலையில் எக்ஸசைஸ் பண்ண நிறையா பழைய வீட்டில் மொட்டை மாடலாம் பார்த்தா வெறும் செவரு எட்ஜி மட்டும்தான் இருக்குமே தவிர எதுவுமே இருக்காது. ஆனால் இன்னைக்கு ஆக்டிவிட்டி வந்து நம்ம சீட்டர் இருக்கணும், உட்கார்றதுக்கு ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கணும்.